கடந்த காலம் கனவு மாத்திரமே என்று கூறினாலும் கடந்த கால அரசியலால் ஏற்பட்ட பாதிப்புகள் கனவு அல்ல. சில முதியோர் இன்றும் பிள்ளைகளே, நாம் சிறுவயதில் இப்படி இல்லை அப்படி என சிலவற்றை விளக்கப்படுத்தும் சந்தர்ப்பம் தொடர்பில் சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு இருந்த நாட்டை கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டத்தின் ஊடாக புதிய வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தி சிறந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? 1948ஆம் ஆண்டின் பின்னர் உள்நாட்டு குடும்பங்கள் சில நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கைப்பற்றியதன் பின்னர் சந்தர்ப்பவாதிகளாக தமக்கு தெரிந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கவனிப்பதை தவிர நாட்டின் நாளைய நாளுக்காக தூரநோக்கோடு சிந்தித்து செயற்பட்டார்களா என்பது பிரச்சனைக்குரிய விடயமாகும். வேலை திட்டம் ஒன்றின் வெற்றிக்கு அது அமுல்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து பிரதிபலன் கிடைக்கும் காலம் வரை ஏற்படும் இடையூறுகள் தொடர்பிலும் கணிப்பீடு ஒன்று இருப்பது அவசியமாகும். அவ்வாறு இல்லையென்றால் எதிர்பார்க்காத வகையில் முடிவுகளும் மக்களின் சிந்தனையில் பிளவுகளும் ஏற்படும். பல காலங்களாக மக்களின் சிந்தனையில் ஏற்பட்ட இடைவெளியின் அளவை நகருக்கு அருகில் அல்லது நகரத்திற்கு மத்தியில் வழிந்தோடும் அல்லது அமைக்கப்பட்டுள்ள நீர் பூங்கா, ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் காண முடியும். உலகின் அநேக நாடுகளில் இவ்வாறான அமைவிடத்தை தமது நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் மிக முக்கிய சாதகமான தன்மை என கருதி அவற்றை நடாத்தி செல்வதற்கு அக்கறை செலுத்துவார்கள். எமது நாட்டிலும் வீடு அல்லது நகரின் அழகு மற்றும் கவர்ச்சிக்காக நீர் பூங்காக்கள் நிர்மாணிக்கப்படுவதை அநேகர் விரும்புகிறார்கள். கொழும்பு நகர் உள்ளிட்ட அதற்கு அருகிலோடும் கால்வாய்கள் பல இருக்கின்றன. பேரவாவி என்று கூறியவுடனேயே தெரிந்தவர்கள் அது தொடர்பில் இலகுவாக கருத்துக்களை கூறுவார்கள். ஆரம்ப காலத்தில் கொழும்பு துறைமுகத்திற்கு பொருட்களை ஏற்றிச் செல்லும் போக்குவரத்து வழித்தடமாக காணப்பட்ட பேரவாவி இன்று அந்த நிலைமையில் இல்லை. பேரவாவியை பல தசாப்தங்களாக சரியான முறையில் நிறைவேற்பதற்கு உரிய தரப்பினர் முயற்சிகளை மேற்கொண்டாலும் பொதுமக்கள் மற்றும் சில நிறுவனங்களின் சரியான முன்னிலையாகுதல் இல்லாமையினால் இன்றும் முன்னர் இருந்ததை விட மாற்றம் இல்லாத பச்சை நிற நீரை காணக்கூடிய பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டிருப்பது முறையற்ற விதத்தில் மலசல கழிவு குழாய்கள் பேரவாவிக்கு விடுவிக்கப்படுவதாகும். அதற்காகவே திறக்கப்பட்ட கழனிகங்கை வரை ஓடும் புனித செபஸ்டியன் கால்வாயும் தற்போது முழுமையாக குப்பைகளை வெளியேற்றுவதற்காக பயன்படும் கால்வாயாக மாறியுள்ளது. உலக வரலாற்றை கொண்டுள்ள இவ்வாறான கால்வாய்கள் இப்படியான முடிவுக்கு முகம் கொடுத்திருப்பது ஏன்? ராஜகிரிய ஆயுர்வேத சந்திக்கருகில் ஓடும் கால்வாயும் இவ்வாறு அசுத்தமடைந்த இடமாக உள்ளது. சில நிறுவனங்கள் தமது தொழிற்சாலையை நிர்மாணிப்பதற்காக கால்வாய்களுக்கு அருகிலுள்ள காணிகளையே தேடி பிடிக்கின்றனர். காரணம், அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் சகல கழிவுகளையும் அந்த கால்வாயிற்குள் விடுவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதே இதற்கு காரணமாகும். இதுவரை நாட்டு மக்களும் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வரும் வழிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சில தொழிற்சாலைகளும் இதே போன்றதொரு நிலையில்தானே செயற்பட்டுள்ளன. தியவண்ணா எந்தளவு அழகாக தெரிந்தாலும் அதன் நீர் கடலில் சேரும் வெள்ளவத்தை பகுதிக்கு சென்று பார்த்தால் அதன் அழகின் நிலையை புரிந்து கொள்ள முடியும். பல காலங்களாக அதில் படகு சேவையை முன்னெடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதன் அசுத்தமான தன்மை பிரச்சனைக்குரிய விடயமாக உள்ளது. அந்த கால்வாயில் தமது உயிரிழந்த குடும்ப உறுப்பினர்களின் தேகத்தை தவிர அனைத்தையும் மக்கள் சேர்த்துள்ளனர். இவ்வாறான நீர் வழித்தடத்திற்கு அருகில் வீசும் காற்றும் பாரிய சுற்றாடல் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. வெளிநாட்டவர்கள் நடமாடும் பிரதேசமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய இடமாக இருந்தாலும் அழகற்ற கால்வாய் இதற்கு தடையாக உள்ளது. நாம் நீர் அருந்திவிட்டு வீசுகின்ற வெற்று தண்ணீர் போத்தல் மத்திய மலைநாட்டிலிருந்து கழனிகங்கை ஊடாக மிதந்து வந்து கொழும்பு ஊடாக கடலுக்குள் பாய இடமளிப்போம் என்றால் அங்கு யாரோ ஒருவரது குறைபாடு இருக்கிறதல்லவா? நீங்கள் அதனை செய்யாமல் இருக்க சிந்தியுங்கள். பாய்வதற்கு முன்னர் சிந்தித்து பாருங்கள்.